டெல்லி கணேஷ் அவர்கள் அவரோட சொத்துக்களை யார் பேரில் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றின முழுமையான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகரான டெல்லி கணேஷ் அவர்கள் 4 நாட்களுக்கு முன்னாடி வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருந்தார். அவரோட இறப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவர் இறந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அவரை பற்றின ஏராளமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் அவரோட சொத்துக்கள் இத்தனை வருஷ காலமாக அவர் சம்பாரிச்ச சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவர் யார் பேரில் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. டெல்லி கணேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தமிழ் படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த படங்கள் எல்லாமே அவர் எப்படிப்பட்ட நடிகர் அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட சேலரி அப்படிங்கிறது கம்மியாக தான் இருந்திருக்கு சினிமாவில். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவர் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்கேவே அவருக்கு ஒரு நல்ல தொகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போவே அவருக்கு சொத்துக்கள் அப்படிங்கிறது அதிகம். அண்ட் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் தான் கம்மி. அதுக்கப்புறம் அவர் ஒரு நல்ல சேலரி தான் வாங்கியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு படங்கள் மூலயமா சம்பாரித்த சொத்துக்கள் அப்படின்னு அவர்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருந்திருக்கு. அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 3 பாகங்களாக பிரிச்சிருக்காரு. அதாவது இப்போ 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 50%, 40%, 10% இப்படி பிரிச்சிருக்காரு. இதில் 50% அவங்களோட ஒய்ஃப் பேரில் எழுதி வச்சிருந்திருக்காரு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 40% அவங்களோட பையன் பேரில் எழுதியிருக்காரு. அப்போ அந்த 10% யாருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு போயிருக்காரு. என்ன அப்படின்னா அந்த ஒரு 10% அப்படிங்கிறது அனாதை ஆசிரமங்கள், குழந்தை காப்பகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான இடங்களுக்கு எழுதி வச்சிருக்காரு. இந்த சொத்துக்களை வச்சு நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ரிப்பீட்டடாக ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் அந்த சொத்துக்களான உயிரில் எழுதி வச்சிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை படித்து பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பயங்கர ஷாக்கிங் ஆகியிருக்காங்க. ஏன்னா இவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணணும், நம்ம அதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அதை செஞ்சும் காட்டியிருக்காரு அப்படின்னு ரொம்பவே ஆனந்த கண்ணீர் விட்டுருந்தாங்களாமா. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் நெப்போலியன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்க பையனை பற்றி எழுந்திருந்த நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தாரு. குறிப்பாக ஒரு டாக்டர் என் பையனை பற்றி பேசியிருந்தாங்க, அது என் மனசுக்கு ரொம்பவே வருத்தம் அளிச்சிச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. தனுஷ் அவர்களுக்கு சமீபத்தில் கல்யாணம் நடந்துச்சு. ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் தான் அவரோட கல்யாணம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த ஒரு கல்யாணத்துக்கு சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட பேர் ஆதரவு அளிச்சிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு தனுஷ் அவர்களுமே ரிப்ளை பண்ணியிருந்தாரு. எனக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்குமே நன்றி, அதே நேரம் நெகட்டிவாக பேசினவங்களுக்கும் நன்றி. கண்டிப்பாக உங்களோட எண்ணங்களை நான் மாற்றுவேன். என்ன மாதிரியான ஆட்களால் எதையுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணத்தை நான் உடைப்பேன். கண்டிப்பாக நான் பாசிட்டிவாக என்னோட லைஃப்பில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் சமீபத்தில் நெப்போலியன் அவர்களுமே என் பையனுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அதே நேரம் நிறைய பேர் கொஞ்சம் தப்பாக பேசியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு டாக்டர் அந்த மாதிரி பேசியிருந்தாரு. அது மனசுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு இன்டர்வியூவை பார்த்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நபருமே அதற்கு வருத்தம் தெரிவித்து வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.